இன்னைக்கு நாம பிரின்சஸ் கட் தான் பார்க்க போறோம். பிரின்சஸ் கட்ல ஷேப் எப்படி எடுக்க போறோம், அந்த கப்பு ஷேப் எப்படி பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. பேக் பீஸ் நான் எப்படி கட் பண்ணியிருக்கிறேனோ சேம் அதே மாதிரியே ஃப்ரண்ட் பீஸும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நெக்கும் எந்த சேஞ்சஸ் பண்ணல, இந்த அண்டர்ஆர்ம்ஸ்க்கும் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. சேம் பேட்டர்ன் எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு டிஃபர் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி எடுப்பேன்னு சொல்லிட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்க்கு முடிஞ்ச அளவுக்கு பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி சேம் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இல்லை 1.5 இன்ச்சஸ்க்கு எடுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 1.5 இன்ச்சஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கே 2 இன்ச் வரைக்குமே எடுத்துக்கலாம். நான் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஷேப்பை நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த லைன்லேருந்து 4 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். இந்த லைன்லேருந்து 4. இங்கே நாம் 4 இன்ச் வச்சுருக்கோமா, சேம் அதுலேருந்து நம்ம இந்த லென்த்துக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் கரெக்டாக பர்ஃபெக்டாக லைன் போடணும்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பட்டோமா. இப்போது இங்கேருந்து 1 இன்ச், இங்கேருந்து 1 இன்ச். நம்ம ப்ளவுஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஷேப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38ன்றதுக்காக நான் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். நீங்கள் 38 அபோவ் மேலே போகும்போது நீங்கள் இன்னும் ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லைன்ஸ் பண்ணி இந்த லைன் சேம் இருக்கட்டும். இந்த லைன்லேருந்து லைட்டாக நம்ம ஷேப் எடுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் எடுக்கும்போது நான் இன்னொரு கலரில் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஷேப் எடுக்கும்போது கொஞ்சம் ஷேப் நல்லாயிருக்கும். இங்கேருந்து இப்போ நம்ம அண்டர்ஆர்ம் சாண்டை மார்க் பண்ணோம். அண்டர்ஆர்ம் சாண்டை மார்க் பண்ணும்போது ஷோல்டர்லேருந்து வச்சு கரெக்டாக 6 இன்ச் மார்க் பண்ணிட்டோமா. 6 இன்ச்லேருந்து ஒரு லைன் இந்த ஷேப்பாக நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிட்டோமா. இப்போ சென்டரா வச்சுட்டு ஆஃப்ல வைக்கிறோம் பாருங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச், இங்கே ஒரு 1/4 இன்ச். அவ்வளோதான். இந்த மார்க்கிங்கே அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வரும். இங்கே ஷேப் வரணும். ஸோ இதுதான் பிரின்சஸ் கட்கான மார்க்கிங். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு கட் பண்ணி காமிச்சிடுறேன். கட் பண்ணிட்டோமா. இதுவே அப்படி இந்த ஷேப் ஏற்ற மாதிரியே ஸோ இதுதான் பிரின்சஸ் கட்கான கட்டிங். இப்போ இப்படி மார்க் பண்ணிட்டோமா. இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு இந்த எட்ஜ்லேருந்து இது வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணோமா. அப்படியே கட் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இது ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது இப்படி வரும். லென்த்து ஜாஸ்தியாக இருந்துச்சுனாக்கா, லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உட்காரும் போதோ இல்லைக்கா குனிஞ்சு எழுஞ்சிக்கும் போது இந்த இடம் அப்படியே பெண்ட் ஆகும். அந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் நான் கம்மியாக வைக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நெக்கிலேருந்து அப்படியே நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கிறோம். நான் ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கேயும் லூஸ் வரும். ஃபிட்டிங் கொஞ்சம் நல்லா கரெக்டாக உட்காரும். ஸோ பிரின்சஸ் கட் இவ்வளோதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பாய்.